students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.17 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். இஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூ, தென் ப்ரூவ் தட் p square into q square into p square plus q square plus 3 equal to 1 னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், pக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, qக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அண்ட் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 3 வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணனா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இந்த சால்வேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா a cube plus b cube equal to a plus b whole cube minus 3ab into a plus b. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்துட்டு a cube plus bக்கு அனதர் ஃபார்முலா எடுத்திருப்போம். பட் இந்த ஃபார்முலா, இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படுற ஃபார்முலா இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. ஏன் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ரெப்படேஷனாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் அடுத்த மூவ் போக முடியும். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ வந்து பிக்கு ஸ்கொயர் பண்ண போகிறேன். 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பி ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், அனதர் 1 ப்ராடக்ட் இருக்குது. நம்ம பி ஸ்கொயர் என்னங்கிறத பார்த்து எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். கியூ வந்து நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு அதே தான், காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா, அதுக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைனுக்கு க்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, அதுக்கும் ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு, ப்ளஸ் 3 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் ப்ளஸ் 3 ஆட் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா காஸ் பவர் 4 தீட்டான்னு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை இந்த ஸ்கொயருக்கு வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கேயும் சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே நியூமரேட்டருக்கு மட்டும் ஸ்கொயர் எடுத்துகிட்டு இது அப்படியே காசுன்னு எழுதிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல மிஸ்டேக் வரும். ஸோ 2 டேர்ம்ஸுக்குமே நீங்கள் வந்து மேலே பவரை வந்து எடுக்கணும் காமனாக. நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன இருக்குது பாருங்கள், அதே சேம் திங், காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 அப்படிங்கிறது இருக்குது நமக்கு இல்லைங்களா. பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், இங்கே காஸ் பவர் 4 இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன எத்தனை இருக்கும் நமக்கு, 2 இருக்கும். இங்கே சைன் பவர் 4 இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. கேன்சல் பண்ணால் இங்கே ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாம் இங்கே என்னவா இருக்குன்னா ஆடிங்கில் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை வந்து ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ டினாமினேட்டர் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், டினாமினேட்டர்ஸ் இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காமனாக இல்லை. அதனால் நான் வந்து எல்சிஎம் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா, எல்சிஎம்னா என்னவே மேக்ஸிமம் பவர் தான் எடுப்போம். ஸோ அதனால் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் சைன் ஸ்கொயர் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, காஸ் ஸ்கொயர் இல்லை. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு காஸ் பவர் 6 தீட்டான்னு கிடைக்கும் இல்லைங்களா, ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் இருக்குது, என்ன நமக்கு தேவை, சைன் ஸ்கொயர் வேணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் பவர் 4ஓட ஒரு ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சைன் பவர் 6 தீட்டான்னு கிடைக்கும் இல்லைங்களா, ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே 3க்கு வந்துட்டு நமக்கு கீழே டவுன் சைடில் 1 இருக்கிறதா தானே மீனிங்கே. அப்போ என்ன அர்த்தம், இங்கே எதுவுமே இல்லை. அப்போ சைன் ஸ்கொயரையும் காஸ் ஸ்கொயரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சைன் ஸ்கொயர் தீட்டா பாருங்கள்,
இங்கே காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் இரண்டுமே என்னவாக இருக்குது, நமக்கு மல்டிப்ளையில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா, ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ரிமைனிங் பார்ட் என்ன இங்கே இருக்குது, காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சால்வ் பண்ணோம். பட் பாருங்கள் கடைசியாக கொண்டு வந்திருக்கிறது 3 டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ எடுத்துருக்குறோம் ட்ரிகோனோமெட்ரியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு க்யூப் இருக்கணும் இல்லைங்களா. இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்முக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கணும் நம்ம. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் 6 இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் எழுதிக்கலாமா. பாருங்கள் இது ஏவை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஏ க்யூப் இருக்கா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப்னு எழுதிக்கோங்க. பாருங்கள் இது பி, சைன் ஸ்கொயருங்கிறது ஒரு பி அப்படின்னா இது பி க்யூப் மாதிரி இருக்குது. ப்ளஸ் ரிமைனிங் பார்ட்டை நம்ம ஆஸ் இட் இஸ் வி ஹேவ் டு ரைட் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் எப்படி இருக்குது, நமக்கு ஏ க்யூப் மாதிரியும் பி க்யூப் மாதிரியும் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. சரி இப்போ அப்படியே அப்ளை பண்ண பாருங்கள், இது நம்ம ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அந்த ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா அது, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏங்கிற பிளேஸ் நமக்கு என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, பிங்கிற பிளேஸில் நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஹோல் க்யூப் போட்டிருக்கோம். மைனஸ் 3 இன்ட்டு ஏங்கிறது நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதே போல் பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளையில் எழுதியிருக்கிறோம். இன்ட்டு இது ரெண்டையும் ஆடிங்கில் எழுதணும் இல்லைங்களா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதியாச்சு. எகன் இது எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரை நீங்கள் மறந்துடுவீங்க. இங்கே ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மட்டும்தான். அப்போ அனதர் ஒன் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம மறக்காமல் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட ஆன்சர் 1ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக 1 கிடச்சிரும். மைனஸ் 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதனோட ஆன்சரும் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ ப்ளஸ்ஸு ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எழுதிக்கலாம். பாருங்கள் இப்போ பார்த்தது உங்களுக்கே தெரியும். இங்கே மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இப்போ தான் உங்களுக்கு புரியணும், 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த இடத்துல நமக்கு 3 இருந்ததுனால இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கே கேன்சல் பண்ணியிருக்க முடியும் சரிங்களா. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணோங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் பார்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும், விச் இஸ் ரெக்வயர்ட் RHS, ஹென்ஸ் ப்ரூவ்ட் இல்லைங்களா. ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பி ஸ்கொயர் எடுத்தோம், நெக்ஸ்ட்டு க்யூ ஸ்கொயர் எடுத்தோம், அகெயின் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்குறோம். 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு இதில் எதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணோம். இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணியிருக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம், தேர்ட் ஸ்டெப்பு எல்சிஎம் எடுத்துருக்குறோம். அகெயின் எது நமக்கு காமன் டேர்மோ அதை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இங்கே இருக்கிறதும் கேன்சல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது எழுதுனதுக்கு பிறகு ஃபார்முலா. அப்போ 4th ஸ்டெப் என்ன, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு 5th ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தோம். அகெயின் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 கிடைச்சிது சரிங்களா. ஸோ ஒரு 5 ப்ராசஸ் தான் நம்ம இந்த சம்முக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச்.